எங்கள் வீட்டு அருந்தவாளுங்க 2 நியூ இயர் அன்றைக்கி சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோமான்னு சொல்லிட்டு இந்த டாமினோஸ் கடைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாளுங்க. பீட்சானாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பரவாயில்லம்மா ட்ரை பண்ணி பாருன்னு தரன்னு என்னை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாளுங்க. உள்ளே நுழைஞ்சதுமே அந்த பீட்சா செய்கிறத வந்து பார்க்குற மாதிரி கிளாஸ் டோர் இருந்தது. அதில் அப்படியே பார்த்துக்கிட்டே மேலே போய் நான் வந்து உட்காந்துட்டேன். நாமளே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நம்மளே வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மெனு கார்டை பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியல. பட் என் பசங்க அதை பார்த்துட்டு அவங்களே போய்ட்டு ஆர்டர் கொடுத்து பே பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பீஸா ஓப்பன் பண்ணால் ஒன்றில் தக்காளி இருக்குது, ஒன்றில் பச்சை குடமிளகா இருக்குது, ஒன்றில் கார்ன் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸை பிரித்தாங்க. இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒரு பேர் சொன்னால் எனக்கு வாயிலே நுழையில. பிரித்து வச்சுட்டு எல்லாம் மாஞ்சுன்னு சாப்பிட்றாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் சென்டரில் இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு சைடில் இருக்கிறத அப்படியே குதறி அதான் காஞ்ச மாதிரி இருக்குதுன்னு போட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் பசங்க எப்படிமா இருக்குன்னாலுங்க அந்த காக்கா முட்டை படத்தில் அந்த பசங்க சொல்லுவானுங்களா, இதுக்கு நம்ம ஆயா சுட்ட தோசையே பாடலாம். அப்படி தான் இருந்தது இந்த பீட்சா.